இந்த பகுதி அப்படின்னா இந்த பகுதி வந்து எப்படி நம்ம ஆரம்பிக்க போகிறோம் என்றால், இந்த வாழ்க்கை அசைக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தவறான காரியம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். இதிலிருந்து பார்க்க போகிறோம், தானியேல் புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. We are not of the world. இதான் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். We are not the same as the world. உலகம் எப்படி போகிறதோ, உலகம் எப்படி நடந்து கொள்கிறார்களோ, உலகத்தின் கோட்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ முடியாது. ராஜ்யத்திற்குள்ள இருக்கிற நாம் அப்படின்னா கிங்டம் சிட்டிசன், நான் ராஜ்யத்தின் பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை என்று பார்க்கும்போது நம்மளுடைய வழிகள் வித்தியாசமானது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனேல அவர் ஜெபித்த ஜெபம் என அவர் சொன்னார். ஆமென். என்ன சொன்னார்? இவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. they are not of the world. பிதாவை பார்த்து அவர் ஜெபம் பண்ணார். Father, they are not of the world. இவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, அதனால தான் உங்க வார்த்தை நான் விடுவிக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை விடுதலை செய்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ் தி ரெக்கார்டிங் இஸ் ஆன்? ரெக்கார்டிங் இஸ் ஆன்? இல்ல, அங்க ரெக்கார்டிங் இஸ் நோ. ஓகே, ரைட். ஓகே, அது ரெக்கார்டிங் அது ஓகேவா? அவர்தான் இல்ல. ஓகே ஓகே, பிரைஸ் காட். ஸோ இங்க விட்டேன். நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நாம் வந்து வித்தியாசமான கோட்பாடுகளை நாம் நடக்கிற ஒரு வாழ்க்கைக்குள் நாம் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தையை உங்களுக்கு விடுவிக்கிறேன், நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்மளுடைய கோட்பாடுகள் வித்தியாசமானது. ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 5:17 முதலாவதாக வாசித்து நாம் ஆரம்பிப்போம். லெட்ஸ் டர்ன் டு 2 Corinthians chapter 5 verse 17. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். 2 Corinthians chapter 5 verse 17. யாராவது வாசிக்கிறீங்களா? இப்படி இருக்க செக் பண்ணுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். If anyone is in Christ, he is, the Bible says, he is a new creation. அவர் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கவனிங்கள் பாருங்க. அப்ப நம்ம புது சிருஷ்டியாக மாறுகிறோம். கிறிஸ்துவுக்குள் வரும்போது நம்ம ஒரு புதிய வாழ்க்கைக்குள் மாறுகிறோம். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு புதிய வாழ்க்கை. அல்லேலூயா. அது கிறிஸ்துவின் கோட்பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. Now come on, follow me. எப்படின்னா கர்த்தருக்குள், தேவனுடைய வார்த்தைக்குள் நடக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது இந்த புதிய வாழ்க்கை, இந்த நியூ லைஃப். ஆமென். ஹல்லேலூயா. இந்த புதிய வாழ்க்கை, இந்த புதிய ஐடென்டிட்டி, இந்த புதிய அடையாளம் எப்படிப்பட்ட அடையாளம் தெரியுங்களா? இந்த அடையாளம் வந்து மாறுபட்ட ஒரு அடையாளமாக இருக்கும். என்னடா இவங்க மாறிட்டாங்க, என்னடா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, என்னடா அவங்களுடைய உடை மாறிடுச்சு, என்னடா அவங்களுடைய பேச்சு மாறிடுச்சு, என்னடா அவங்களுடைய தெரியுங்களா சிந்தனை மாறிடுச்சு, என்ன இவங்க நல்லா பழகுறாங்க, எங்க என்ன இவங்களுடைய தெரியுங்களா இவங்களுடைய கொள்கை டிஃப்ரெண்டாக இருக்குது, என்ன தெரியுங்களா? அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை மாறுபடுகிறது. இதுதான் புதிய அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் எங்கேருந்து வருது? இந்த அடையாளங்கள் பாஸ்டர்கிட்ட இருந்து வரல, இந்த அடையாளங்கள் வந்து தெரியுங்களா ஒரு ஆர்கனைசேஷன் இருந்து வரல, இந்த அடையாளங்கள் வேதத்தின் பிரகாரம் வருகிறது, விடுவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த வேதம் என்ன செய்கிறது? ஒரு மனிதன் புது மனுஷனாக உருமாற்றுகிறது. இட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மிங். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? இந்த அடையாளம் புதிய அடையாளம் எப்படிப்பட்ட அடையாளம்? இந்த புதிய அடையாளம் பரிசுத்தம் நிறைந்த ஒரு அடையாளமாக இருக்கிறது. Holiness is one of the most important identity as a Christian. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சொல்லும்போது பரிசுத்தம் மிக மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனால தான் நம்ம துதிக்கிறோம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தூதர்கள், பிரதான தூதர்கள் பரலோகத்தில் இதான் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், you are holy. Because he is holy, we must be holy also. அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனாலே அப்பா எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார். அப்படின்னா பரிசுத்த உள்ள வாழ்க்கைக்குள் நம்ம வாழ வேண்டும். இதுதான் புதிய அடையாளம், புதிய சிருஷ்டி. அப்ப நமக்கு பாவத்துக்கும் தீங்குக்கும் உலகத்துக்குள்ளே காரியத்துக்கும் நமக்கு வந்து தெரியுங்களா அங்க வந்து உடன்பாடு இல்லை, அங்க வந்து நமக்கு கனெக்ஷன் இல்லை. Because I am a holy generation. நம்ம வந்து பரிசுத்த சந்ததியாக நாம் வாழுகிறோம். அல்லேலூயா. ஆமென். praise God. அது மட்டுமல்ல, நீதி உள்ள வாழ்க்கைக்குள் நாம் வாழுகிறோம். தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கைக்குள் நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். we are leading a life that is pleasing to God. தேவனுக்கு என்ன பிரியம் அதை தேடி நாடுகிற ஒரு வாழ்க்கையாக புதிய அடையாளம் உள்ளவர்கள் செய்வார்கள். ஆமென். அப்ப புதிய வாழ்க்கைக்கு வாழ்கிறவர்கள் எப்படி வாழ்வார்கள்? தேவனுடைய பிரியம் என்ன? what is God pleasing to God? ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்க கேட்போம். ரோமர் 12:2. எடுத்தவங்க சீக்கிரமா நீங்க வாசிக்கலாம். ரோமர் 12:2. Maybe the pod is not working. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தம் வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் ஆமென் பிரியமும் ஆமென் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க ஹல்லேலூயா. எனது அவருடைய பரிபூரண சித்தம் தேவனுக்கு பிரியமான இருக்குதுங்களா அந்த வார்த்தை? ப்ளீசிங் டு காட். வாசிங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் சித்தம் பகுத்தறியத்தக்கதாக புதிதாக. அப்ப அந்த மறுரூபம் என்ன மறுரூபம் தெரியுங்களா? வாழ்க்கை, புதிய வாழ்க்கை, இந்த நியூ லைஃப் எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுங்களா? அப்பனா நான் தேவனுக்கு பிரியமாக அவர் நன்மை என்ன என்று அறிந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? அதான் புதிய வாழ்க்கை. புதிய எப்போது பாருங்க, நம்ம கடந்து போகிற ஒரு வாழ்க்கை, நார்மலான ஒரு வாழ்க்கை என்ன தெரியுங்களா? எனக்கு என்ன பிடிக்கும்? ஆமென் ஆமென். உலகம் என்ன சொல்லிக் கொடுக்கும்னா, நீ உனக்கு என்ன பிடிக்கும் அது நீ செய்யின்னு சொல்லும். உலகம் கற்றுக் கொடுக்கும். நீ தான் உன்கிட்ட தான் எல்லாம் இருக்குதுன்னு கற்றுக் கொடுக்கும். மோட்டிவேஷன் செமினார்லாம் போங்களே, நீ தான் உனக்குள்ள தான் எல்லாம் இருக்குது. ஆனால் பவுல் என்ன சொல்றாருன்னா, இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். ஆமென். அந்த கோட்பாடுகள், அந்த பிரின்சிபலை மாறுகிறது. எப்படி மாறுகிறதுன்னா, அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்கும் நான் செய்ய போகிறேன். அப்பா நீங்க என்னப்பா சொல்றீங்க வாழ்க்கை குறித்து? அப்பா உங்களோட விருப்பம் என்னப்பா? உங்களுக்கு தான் சிறந்தது தெரியும். யூ நோ த பெஸ்ட் ஃபார் மை லைஃப். நான் என்ன தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி மாறுபட்ட ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. கவனிச்சிங்களா? வித்தியாசமான ஒரு அடையாளத்தின் வாழ்க்கை. அது மட்டுமல்ல, இந்த சிந்தனை கிறிஸ்துவின் வார்த்தை பிரகாரம் நடக்கிற ஒரு சிந்தனையாக மாறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. இங்கிலீஷ் ஆராதனையில் இதான் நாம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள் புதிய மனுஷன், புதிய சிருஷ்டி வாழ்வார்கள். ஹல்லேலூயா. சொந்த வாழ்க்கையில் ஆவியானவரை நடத்துங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். ஆமென். தேவன் மேல விசுவாசம் வைத்து, வார்த்தை மேல விசுவாசம் வைத்து, அந்த விசுவாசம் அவர்கள் மேல இல்லை, அவருடைய பலத்தின் மேல் இல்லை, இல்லாட்டி மற்றவங்க மேல இல்லை, இல்லாட்டி பணத்தின் பலத்தின் மேல இல்லை, இல்லாட்டி அவங்களுடைய செல்வாக்கின் பலத்தின் மேல இல்லை, இல்லாட்டி அவங்களுடைய அனுபவத்தின் பலத்தின் மேல இல்லை, அவங்களுடைய விசுவாசம் எல்லாம் கர்த்தர் மேலே இருக்கும். இதுதான் புதிய சிருஷ்டியின் அடையாளம். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள் வாழ்ந்து கொள்வார்கள். இதுதான் புதிய சிருஷ்டி அடையாளம். இந்த புதிய சிருஷ்டியின் அடையாளத்துக்குள் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அதனால தான் இந்த அடையாளத்தை என்ன செய்கிறான்? சத்துருவானவன் இந்த அடையாளத்தை எடுத்து போடும்படிக்கு, இந்த அடையாளத்துக்குள் நம்ம வராதபடி, இந்த அடையாளத்துக்குள் நம்ம உருவாக்காதபடி சத்துருவானவன் வருகிறான். இந்த அடையாளத்துக்குள் நீங்க வரக்கூடாது, பரிசுத்த ஜனமா இருக்கக்கூடாது, நீங்கள் கர்த்தரை சார்ந்து இருக்கக்கூடாது, நீங்களும் நானும் அப்படியாக பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை என்று வாழ்க்கைக்குள் அவன் கொண்டு போவான். அதனால தான் தானியேல் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், பேரை மாத்தினான். ஞாபகம் இருக்குதுங்களா எல்லாத்துக்கும்? பேரை மாத்தினான். நீ விக்கிரகம் பேரை அவன் வைத்தான். ஏன்னா அடையாளத்தை மாற்ற பார்த்தான். இப்ப இன்றைக்கு உள்ள பகுதி இன்னொரு உபத்திரம் வருகிறது. another obstacle is coming. இதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு உபத்திரம் வருது. என்ன உபத்திரம் என்றால், தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, தானியேல் 1:8. ராஜாவின் போஜனத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தால் ஆகாதென்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஓகே, ஆல்ரைட். ஓகே, என்ன பார்க்கிறோம் என்றால், தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இன்னொரு உபத்திரம் வருது, இன்னொரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை தெரியுங்களா? பேரை மாத்தினாங்க, ஆனா இப்ப என்ன தெரியுங்களா செய்யறாங்க? ராஜாவின் சாப்பாடு, ராஜாவினுடைய என்ன சொல்லுவாங்க, என்னது போஜனம் இவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, திராட்சை ரசமும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு கொடுக்கறாங்க? அப்ப ராஜாவுடைய அந்த போஜனம், the royal food சம்திங் ராங். யூதர்களும் கர்த்தருடைய கோட்பாடுகளுக்கும் ஏதோ ஒரு இடிக்குது, ஏதோ ஒரு காரியம் இடிக்குது. அதனால தான் தானியேல் என்ன செய்யறாங்க? அந்த சாப்பாடு எங்களுக்கு வேணாம், கொடுக்காதீங்கன்னு சொல்லி தானியேல் தீர்மானம் எடுக்கிறார். அப்புறம் அந்த போஜனத்தில், ராஜாவுடைய அந்த திராட்சை ரசத்தில் ஏதோ ஒரு கலப்பு இருக்குது. அந்த கலப்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அதனால தான் தானியேல் தீர்மானம் எடுக்கிறார், இல்லை நாங்கள் இதை சாப்பிட போறதில்லைன்னு சொல்லி.
அப்ப தானியேல் என்ன செய்கிறார்? ஏதோ ஒரு காரியம் தேவனுக்கு விரோதமாக இருக்குது. சம்திங் ராங் இஸ் அகெயின்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட். அதனால தான் இங்க தானியேல் தீர்மானம் எடுக்கிறார். இதில் நான் பார்க்க போறேன். ஸோ இந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குது. அதான் அந்த வார்த்தை இன்ஃப்ளூயன்ஸ் தமிழில் வந்து எனக்கு கஷ்டமா இருக்குது. அப்படின்னா இங்கிலீஷ் தமிழில் வந்து இன்னொரு வார்த்தை தாக்கம், இன்னொரு வார்த்தையும் இருக்குது, அது வாயில நுழைய மாட்டேனுது. அப்புறம் அவங்கள வந்து தாக்கம் செய்கிற, அப்புறம் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிற ஒரு காரியம் வருது. நீ கர்த்தருடைய அடையாளத்திலே வாழாதபடிக்கு நீ வந்து எங்களுடைய பாபிலோன் தேசத்தின் அடையாளத்தின் பிரகாரம் இருக்கும்படிக்கு அந்த சாப்பாடு போஜனம் வந்து திணிக்க பார்க்குறாங்க. ஆனால் தானியேல் என்ன சொல்றாரு? இந்த ஐடென்டிட்டி எனக்கு வேணான்னு சொல்றாரு. இந்த அடையாளம் எனக்கு வேணாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க, எல்லாரும் டேபிளில் இருக்கிறாங்க. டேபிளில் இருக்கும்போது என்ன வருது? சீ ஃபுட் வருது. சரி, ஸ்தோத்திரம், இறக்குவோம். அடுத்தது என்ன வருது? கோலை. சீ ஃபுட்டில் கம்பிங்கோ என்ன சொல்லிடுது? சரி, கம்பிங்கோலைக்கு வருது. அப்புறம் அது முடிஞ்ச உடனே டிசர்ட் வருது, ஐஸ்கிரீம் எல்லாம் வருது. திடீர் என்று எல்லாம் பீர் போத்தையாக இறங்குது. அப்போ வரும்போது தானியேல் அப்படிதான். தானியேல் பார்க்கும்போது இல்லை, இது எனக்கு முடியாது, ஆகாது, இது என் வாழ்க்கையில் சரிப்பட்டு வராது, இது கர்த்தருக்கு விரோதமான காரியம் என்று சொல்லி அவன் இருதயத்திலே தீர்மானம் எடுத்தான். அப்போ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வருது. இன்ஃப்ளூயன்ஸில் இப்போ வந்து பாய்ஸில் வந்து அப்படி தான் பேசுவாங்க. வச்சா வச்சு ஓகே மச்சி வச்சா அடிச்சலாம் வச்சு ஓகே, நம்ம தானே, யார் பார்க்க போகிறா? ஒரு நாள் தான் பிறகு வர. அந்த ஒரு நாளுக்கு ஒரு நாள் தான் என் மேலே அவனுக்கு பாசம் இல்லையா, அதான் பிறகு வர. இதெல்லாம் வரப்போகிற டைலாக், இதெல்லாம் வந்து எப்போதும் வருகிற டைலாக். சரி, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்கும்போது இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம வாழ்க்கையில் பல இடத்துல வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன் தெரியுங்களா? கர்த்தரின் அடையாளத்தில் இருக்காதபடி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் வரும். பாருங்க, இந்த பிரசங்கம் எல்லாம் வந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இங்கிலீஷில் இந்த வார்த்தை இன்ஃப்ளூயன்ஸ் நான் உங்களுக்கு விடுவிக்கிறேன். ஓகேங்களா? அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் நம்ம இருதயத்தில் தீர்மானம் எடுக்க செய்யும். அல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கீங்களா? திருப்பி சொல்றேன், இந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான். இது நீங்க இன்ஃப்ளூயன்ஸ், நீங்களும் நானும் இன்ஃப்ளூயன்ஸ் விடுறோம். நம்ம லைஃப்ல வந்து நம்ம கேட் போடாம விடுகிறோமோ, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருதயத்துக்கு கொண்டு போக போகுது, தீர்மானத்துக்கு கொண்டு போக போகுது. You are going to make decision based on the influence that we are letting in. Amen. கவனிங்கள், பாருங்க, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எங்கேருந்து வரலாம்? இன்டர்நெட்ல இருந்து வரலாம். இன்டர்நெட்ல வந்து ஒரு வார்த்தை இருக்குது, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ஃப்ளூயன்சர். கேள்விப்பட்டிருங்க? இன்ஃப்ளூயன்சர் அவங்க வேலை என்ன தெரியுங்களா? அவங்க எப்படியாவது தெரியுங்க, அவங்க பேசுவாங்க, அந்த வார்த்தை பேப்பாங்க. மக்களே நீங்க எல்லாம் இதை பாருங்க, மக்களே, கைஸ் இங்க பாருங்க, கைஸ். நீங்களா தெரியாது, நீங்களா பார்க்க மாட்டீங்க. நான் ஒரு தடவை பார்த்துட்டு அந்த லாங்குவேஜ் அப்படி நீங்களாம் பார்க்குறதில்ல. நீங்களாம் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்டு தெரியுங்களா, மோசஸ் கதை அதான் பார்ப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? ப்ரொமோட் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா? மக்களே, கைஸ் தெரியுங்களா, அப்படியே பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி இவங்களாம் இன்ஃப்ளூயன்ஸர். இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எப்படியாவது அந்த ப்ராடக்ட் இல்லாட்டி அந்த என்னென்ன காரியம் கொண்டு வராங்களோ அது நீங்கள் அடையும்படிக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸர்ன்ற பேர், அவங்க பேர் இன்ஃப்ளூயன்ஸர். நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்காதீங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க, போயிடாது. இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க பேர் இன்ஃப்ளூயன்சர். ஸோ இன்டர்நெட்டில் பயங்கரமாக வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்படிக்கு இப்படியாக எழும்பி கொண்டு இருக்கிறார்கள். பாருங்க, பேர் இன்ஃப்ளூயன்ஸர். ஆனால் நம்ம காலத்தில் வந்து கம்பவுண்டில் இருக்கும்போது இதெல்லாம் வந்து இப்போ தான் இன்ஃப்ளூயன்ஸர். நம்ம அந்த காலத்தில் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருந்தாங்க எங்கள் காலத்தில். கம்பத்தில் நாங்கள் யாருக்குமே தெரியாமல் பைஸ்கிள் எடுத்து 3-4 பேர் ஆற்றுல குளிக்க போகும்போது நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ கவனமாக கேட்குறீங்க பார்த்தீங்களா? குளிக்க போகும்போது நாங்கள் பைஸ்கிள் எங்கே பாய்ப்போம்னா, நாங்கள் மெயின் ரோடு பாய்க்க மாட்டோம். ஏன்னா மெயின் ரோடு நிறைய இன்ஃப்ளூயன்ஸர் இருப்பாங்க. நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் வந்து கம்பத்தில் பூந்து காட்டு பாதையில் பூந்து குளிச்சுட்டு வருவோம். ஆனால் அதில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸர் என்ன செய்வார், எப்பொழுதும் நாங்கள் எங்கே போகிறோமோ அங்கே தேடி வருவார் மோட்டரில். அது கம்பத்தில் உள்ள ஒரு பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸர். அவர் வந்து என்ன தெரியுமா செய்வார், எங்கே குளிக்கிறோமோ பார்த்து நாங்கள் சேர்றதுக்குள்ளே ஒரு கம்பமே தெரிஞ்சிடும். கம்பத்தில் உள்ள அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இன்ஃப்ளூயன்ஸர். அது மட்டுமல்ல, அவர் வந்து சொல்கிறது மட்டுமல்ல, அவர் வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர் என்னது லெவலுக்கு கொண்டு போவார் பாருங்க. பிள்ளைங்க இப்படி போனால் என்னது ஆயிரும், படிப்பு என்னதுக்கு ஆயிரும், அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் பாருங்க, பில்டப்பு. அந்த இன்ஃப்ளூயன்ஸை வந்து அப்பா வந்து கையில் அடிக்கிறதோட சப்பாத்தில் அடிக்கிறது நல்லது சொல்லி அவர் லெவலும் ஏறும். இன்ஃப்ளூயன்சர் பாருங்க, இன்ஃப்ளூயன்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஜோக்கா சொல்கிறேன், பட் என்னன்னா இதான் நடக்குது. இட் டேக்ஸ் அஸ் டு another level.
அது மட்டுமல்ல, நம்ம இன்ஃப்ளூயன்ஸை வந்து சில மாமா சித்தப்பாலாம் வருவாங்க வீட்டுக்கு, வந்துட்டு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இருக்கிற தீர்மானம் வந்து, டேய் மாமா சொன்னாருடா, டேய் சித்தப்பா சொன்னாருடா, கேள்விப்பட்ட அத்தா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸை வீட்டுக்குள்ளே நம்ம குடும்பத்துக்குள்ளே வருவாங்க. நம்மளும் எடுத்த தீர்மானத்திலையும் நம்மளும் யோசிப்போம், ஆமாம் இன்ஃப்ளூயன்ஸர். அப்போ நம்ம லைஃப்பில் எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வருவாங்க. வேதத்தில் கூட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம பார்க்கலாம். வேதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே தெரியுங்களா பார்க்கலாம்? கடைசியில் பைபிள் திறந்த கையோட பார்க்கலாம். இன்ஃப்ளூயன்சர் அவர் வந்து அவரோட கம்பெனி பேர் அவர் என்ன தவிர்த்தாரு? ஆண்டவர் அவர் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார்னா, என்னத்தை சொன்னார்னா, அவர் என்னத்தை ப்ரொமோட் பண்ணார்னா, எல்லா மரத்தின் பழத்தை ப்ரொமோட் பண்ணார், எல்லாத்தையும் சாப்பிடுன்னு. ஆனால் இந்த இன்ஃப்ளூயன்ஸை ஒரே ஒரு மரம் தான் ஃபோக்கஸ் பண்ணான். அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணான், ஒரே மரத்தின் பழம் ஒண்டி நீ சாப்பிடு. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணான், நீ சாப்பிடு. இந்த மரம் எப்படிப்பட்ட தெரியுமா, நீ எப்படி ஆயிரம் தெரியுமா, நீ தேவனை போல ஆயிரம் சொன்னேன். இன்ஃப்ளூயன்ஸர் முதலே வந்துட்டான், ஆரம்பத்திலே வந்துட்டான் இன்ஃப்ளூயன்ஸர். ஆமென். கவனிங்க, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் வந்து அங்க நம்மளுடைய இருதயம் வந்து மாறும்படிக்கு, நம்முடைய இருதயம் கர்த்தருடைய அடையாளத்துக்குள் இராதபடிக்கு அங்க தாக்கம் செய்கிறவன் வருகிறான், இன்ஃப்ளூயன்ஸர் வருகிறான். இப்போ என்னன்னா, நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம போகிறோமா இல்லையா, அதான் கதை. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட கூட இன்ஃப்ளூயன்ஸை வந்தார்கள். என்ன வந்தார்கள்? இன்ஃப்ளூயன்ஸை வந்தார்கள். இங்கே வந்தாங்க, ஆண்டவர் உபவாசம் எடுத்த பிறகு இன்ஃப்ளூயன்ஸை வந்தான். என்ன சொன்னா? நீ தேவகுமாரன் என்றால் இந்த கல்லை அப்பமாய் மாற்றும். நீ யாரு? தேவகுமாரன், இந்த கல்லை அப்பமாய் மாற்றும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான், செய்ய நீனு பாரு, உனக்கு வல்லமை இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவன் என்ன சொல்லுகிறான்? மலைக்கு மேலே கொண்டு போயிட்டு இந்த ராஜ்யம் எல்லாம் உனக்கு தருகிறேன். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனா இல்லையா? அவன் பாருங்க, அவன் பயங்கரமா சொல்றான், எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. யார்கிட்ட சொல்றாரு? அதிகாரம் உள்ளவர்கிட்ட சொல்றான். என்ன ஒரு கோமாளி, என்ன ஒரு கோமாளி. எல்லாம் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இது நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்குறான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. அவன் சொல்றான், என்னை வணங்குன்றான், நான் கொடுக்கிறேன் உனக்கு. இன்ஃப்ளூயன்ஸ். அப்ப தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இப்படியாக வந்து நம்ம வாழ்க்கை வந்து மாறும்படிக்கு, நம்ம வாழ்க்கை வந்து தெரியுங்களா தவறி போகும்படிக்கு நம்ம வாழ்க்கையில இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். 3 காரியத்திலே வரலாம். யார் மூலியமாக வரலாம், எது மூலியமாக வரலாம், எந்த இடத்தின் மூலியமாக வரலாம். இட் கேன் கம் த்ரூ அ பர்சன், இட் கேன் கம் த்ரூ அ திங். 3 காரியம். இட் கேன் கம் த்ரூ அன் என்வாயரன்மெண்ட். ஆமென். எல்லாருக்கும் புரியுது என்ன சொல்ல வரேன்னு? ஒரு நபர்கள் மூலியமாக வரலாம், பர்சன். இல்லாட்டி ஒரு பொருள் மூலியமாக வரலாம், அ திங். இல்லாட்டி ஒரு என்வாயரன்மெண்ட், ஒரு சூழல் மூலியமாக இந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம லைஃப்ல வரலாம். நபர் என்று பார்க்கும்போது, என்னதுன்னு பார்க்கும்போது திங். அப்படின்னா வாட் திங் தட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ், என்ன காரியம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் என்று பார்க்கும்போது, நான் முதல் சொன்னது போல இன்டர்நெட் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இங்கே ஃபோனு காணும், யாராச்சும் ஃபோன் கொடுக்குறீங்களா? இந்த ஃபோன் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஜெபிக்கும் போது டிங் டிங், அப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம பார்க்க தோணும். பிரசங்கம் ஆயத்தம் பண்ணிட்டு இருப்பேன், டிங் டிங், அது வந்து வைப்ரேட்டில் இது அடிச்சு போட்டாலும் அப்போ அது என்ன செய்யும்? நம்ம உடம்பு ஆடும், கை போக ஆரம்பிக்கும் எடுக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு. இப்போ ஃபோன் வந்து இப்படி திருப்ப வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன செய்யும்? இது வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ பேச ஆரம்பிக்கும். அதான் சில பேர் நீங்கள் ஃபோன் அடிக்கும் போது, நான் ஆயத்தப்படுத்தியிருக்கேன், நான் நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவோம் உங்கள்கிட்ட. தெரியுங்களா? அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், நம்ம ஃபோக்கஸ் வந்து தவறிவிடும். ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதமாக இருக்கிறது, இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது இந்த ஃபோன். சொல்கிறேன், பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஃபோன். We can spend hours and hours in this phone. அதனால தான் ஒரு சமீபத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். நிறைய பேருக்கு டிப்ரெஷன், நிறைய பேருக்கு வந்து தெரியுங்களா என்சைட்டி, இதெல்லாம் வர காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு காரணம் என்னவென்றால் அதிகமாய் ஸ்க்ரீன் பார்ப்பது, தூங்காமல் ராத்திரியில் தெரியுங்களா லைட் எல்லாம் அடைச்சிட பிறகு அப்படியே என்ன சொல்லுவாங்க, மல்லாக்கையா குப்புரை எப்படி இல்லை மல்லாக்கப்படுத்து வானம் பார்க்க முடியாது. வானம் இல்லை, சில பேர் வானம் இருக்கும், நட்சத்திரத்தெல்லாம் மேலே இருக்கும், அப்படியே போயிட்டு இருக்கும். அப்படி போகும்போது என்ன தெரியுங்களா நடக்கும்? கண்ணில் தண்ணி வர ஆரம்பிக்கும், ஆனந்த கண்ணீர்.
சொல்கிறதுலாம் உண்மை தானே? உண்மை. அதை தொடச்சிக்கிட்டு, ஏன் தெரியுங்களா, இருட்டில் பார்த்தா அதான் நடக்கும். கண்ணில் வந்து ஏன்னா ட்ரை ஆகுது. ஸோ பாடி என்ன செய்யும், உன் கண் வந்து டயர்ட் ஆகுது, உன் கண் வந்து ட்ரை ஆகுதுன்னு சொல்லி ஸ்க்ரீன் பார்க்குறதுனால பாடி வந்து ஹெல்ப் பண்ண பார்க்கும். கர்த்தர் வந்து சிருஷ்டித்த உடம்பு ஹெல்ப் பண்ண பார்க்கும். அழுந்துக்கிட்டு அடடா ஃபோனுன்னு சொல்லும். ஆனால் அப்பயும் அழுந்துக்கிட்டு நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். வெரி பேட் இன்ஃப்ளூயன்ஸ். இதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து anxietyயும், நிறைய பேருக்கு வந்து ஸ்லீப்பிங் டிஸார்டரும் வருது. அப்போ இது பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ். இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்தில் வந்து ஒரு லாயருக்கு படித்து கொண்டு இருக்கிற ஒரு இது 1970s நடந்த ஒரு சம்பவம். நிச்சயமாக சில பேருக்கு உங்களுக்கு தெரியும். அவன் என்ன செய்கிறான்னா, அவன் நல்லா படித்தவன், நல்லா ஸ்மார்ட்டானவன், நல்லா தெரியுங்களா, எல்லாத்துக்கும் நல்லா பேசுகிறவன், நல்லா தெரியுங்களா, தெரியுங்களா, அவர் சோஷியல் அஸ்பெக்டில் வெரி குட். அவர் வெள்ளைக்காரன். அவர் என்ன செய்கிறார், ஒரு நாள் என்ன செய்கிறாரு, அவர் அப்படியே வீட்டுக்கு போகும்போது ஒரு சீரி கீழே பார்த்தாரு. சீரி பார்க்கும்போது அந்த சீரியை எடுத்து அவர் வீட்டில் போய் போட்டு பார்த்தாரு. போட்டு பார்க்கும்போது ஆபாசமான படம், தவறான படம், பார்க்கக்கூடாத படம். அதை பார்க்க அவனை செய்கிறான். அந்த உணர்ச்சி தூண்டப்படும் போது நான் அகெயின் இன்ஃப்ளூயன்ஸ். என்ன சொல்கிறேன்? இன்ஃப்ளூயன்ஸ். இதை தூண்டப்படும் போது அவன் என்ன செய்கிறான், போய்ட்டு சீடியை போய் தேடி தெரியுங்களா, இன்னும் பார்க்க கடைசியில் தெரியுங்களா என்ன தெரியுங்களா ஆரம்பித்தான். அவனுக்கு அந்த ஆசை அவனுக்கு வந்து பூர்த்தி செய்ய முடியல. கவனிங்க, சத்துருவானன் கொடுக்கிற இன்பம் பூர்த்தியே அடையாது. கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனமாக கேட்போம். சத்துருவான் கொடுக்கிற அந்த இன்பம் நிரந்தரமாக இருக்காது, அது இன்னும் தேடும். அப்போ என்ன செய்கிறான் இவன் இன்னும் வந்து எனக்கு இது அடைய முடியல, இது வந்து எனக்கு வந்து இது பத்தலன்னு சொல்லி பிள்ளைகளை கிடத்த ஆரம்பித்தான். அவனுடைய விக்டிம்ஸ், அவனுடைய வந்து விக்டிம்ஸ் என்ன சொல்லுவாங்க தமிழில், விக்டிம்ஸ். அப்படின்னா அவனுக்கு பலி என்ன சொல்லுவாங்க, அவனுடைய நிறைய பெண்களை அவன் வந்து கற்பழித்து சாகடிக்க ஆரம்பித்தான். கிட்னாப் பண்ணி கற்பழித்து சாகடிப்பான். இதுதான் அவனுடைய செய்கிற ஒரு காரியம். எங்கே போகிறானோ, இந்த ஸ்டேட்டுக்கு, இந்த மாநிலத்துக்கு போகிறானோ, இதான் அவன் செய்வான். அதில் ஆக குறைந்த ஒரு வயது உள்ள பிள்ளை வந்து 12 வயசு. அப்போ அவன் பார்த்ததில் அவங்க அவன் வந்து எப்படி பிடிச்சாங்கன்னா, அவனை வந்து ஒரு ரோட் பிளாக்ல அவன் வந்து லைட் இல்லை, அந்த லைட் வந்து வேலை செய்யலை, அதில் வச்சு தான் பிடிச்சாங்க. ஏன்னா லாயர், அவனுக்கு பேச தெரியும், அவனுக்கு வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவனுக்கு தெரியும். கண்டுபிடிக்கவே முடியல. சீரியல் கில்லர், அவன் பேர் டெட் பண்டி. நீங்கள் போய் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும். பயங்கரமான சீரியல் கில்லர். அந்த காலத்தில் அமெரிக்காவில் வந்து பயங்கரமான சீரியல் கில்லர். அவனை கண்டுபிடிச்சது வந்து ஒரு 20 பேர்கிட்ட தான் அவன் சாகடிச்சு கற்பழித்தான் என்று கண்டுபிடித்தாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க 100 பேருக்கு மேலே அவன் கற்பழித்து சாகடிச்சான்னு சொல்லி. எது தெரியுங்களா இன்ஃப்ளூயன்ஸு? ஒரு ஜாமா, ஒரு பொருள். சொல்ல வாட் ஆர் த திங்ஸ் தட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் அஸ்? கர்த்தருடைய வாழ்க்கை நடக்க வேண்டிய இந்த புதிய அடையாளத்துக்குள் இழுத்து கொண்டு போகிற காரியம் என்ன? வாட் இஸ் த திங் தட் இஸ் புல்லிங் அஸ் அவே ஃப்ரம் த நியூ ஐடென்டிட்டி? ஆமென். எல்லாரும் கூட ஃபாலோ பண்ணுறீங்களா? அது கேமாக இருக்கலாம், அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், அது டிக்டாக்காக இருக்கலாம், என்னவா இருக்கலாம். ரெண்டாவது காரியம், யார்? சில பேர் நம்ம வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக இருக்கலாம். அவங்க வந்து நம்ம லைஃப்பில் வந்து தெரியுங்களா ரோல் மாடலாக இருக்கலாம். அவங்க வந்து நம்ம லைஃப்பில் தெரியுங்களா அவங்க வந்து சொல்கிற காரியம்லாம் நம்ம மதிப்போம். அது தவறாக இருந்தால் போச்சு, ஐயோ. அப்போ அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க நம்ம லைஃப்பில். ஏய் இங்கே பாரு, நீங்கள் வா, எங்க பாரு, ஜெபக்கூட்டமா, இல்லை தேவையில்லை, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கர்த்தரா நல்லது, கர்த்தர் நல்லது, ஆனால் நம்ம உலகத்தில் இருக்கோம் தெரியுமா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ சில நபர் வந்து தவறான இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம லைஃப்பில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஓடுங்க யோசேப்பு போல அவங்கள்ட்ட இருந்து. புருஷ பொண்டாடினா ஓடிடாதீங்க, நீங்கள் கூட இருக்கணும். எல்லாருக்கும் புரியல என்ன சொல்கிறேன்னு. கணவன் மணினா பிரிச்சிடாதீங்க, கூடவே தான் இருக்கணும். என்ன சொல்கிறேன்னா, அந்த கொள்கையிலிருந்து நம்ம ஓட வேண்டும். அந்த தவறான ஆலோசனையிலிருந்து நம்ம ஓட வேண்டும். ஆமென். அப்போ சில நபர்கள் நம்ம லைஃப்பில் வருவாங்க, நம்ம குடும்பத்தில் வருவாங்க சரிங்களா. அவங்க வந்து நம்மளை தேடி, நல்லா கவனிங்க, நம்மளை தேடி வருவாங்க. இவங்களும் வேறு வேலை இல்லை, தேடி வந்து இல்லாட்டி ஃபோன் அடித்து மணிக்கணக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன் தெரியுங்களா? நீங்கள் உங்கள் சிந்தனை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்படிக்கு. அவங்க அறியாமலே இந்த ஊழியம் செய்வார்கள், நேரம் எடுத்து செய்வார்கள், சம்பளம் இல்லாமல் செய்வார்கள். ஹல்லேலூயா. சரி, யார் ரோல் மாடல்?
அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன திருப்பி போறேன் யாருன்னு, அந்த இன்ஃப்ளூயன்ஸர் யாரா இருக்கலாம், நாமாவும் இருக்கலாம். நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கா, ஏய் உன்னைய பாரு, உன்னைய பேசிட்டாங்க இப்படி, உன்னைய சொல்லிட்டாங்க இப்படி. அப்போ உள்ளுக்கு உள்ள சிங்கம் எழும்பிருச்சு, உள்ளுக்கு உள்ள பயங்கரமான தெரியுங்களா, என்னடா அது. அப்போ நாமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம். நான் அழகா இங்கே அப்புறம் திருப்பி கொண்டு போகிறேன். நம்ம இந்த இன்ஃப்ளூயன்ஸில் வர வேண்டும்னு சொல்லுவோம். ஐ மீன் எல்லாருக்கும் புரியுது நான் சொல்கிறேன்னு. பேதுரு ஆண்டவர் இயேசுவிட்டே ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்க ஆரம்பித்தான். என்ன சொன்னான் பேதுரு என்ன சொன்ன, ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் ஜெபித்துட்டு காலையில் போயிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியுங்களா, ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு அந்த நாளில் என்ன செய்யணும், அந்த நாளில் எங்கே போகணும் ஜோம் பண்ணிட்டு வராரு. அங்கே திரளான ஜனங்க காத்திருக்கிறாங்க. அவர் ஊழியம் செஞ்சு ராத்திரி முழுதும் ஊழியம் செஞ்சுட்டு அவர் களைப்பாக இருந்து, ஆனாலும் அதிகாலை போயிட்டு ஜோம் பண்ணி பிதாவின் சித்தத்தை கேட்டு உறவாடிட்டு வரும்போது பேதுரு அங்கே போய் கச்சூர் பண்ணிட்டாரு. பேதுரு போயிட்டு கச்சூர் பண்ணிட்டு பேதுரு என்ன சொல்றாங்க, இவ்வளோ ஜனங்க காத்திருக்கிறாங்க ஆண்டவரே, உங்களுக்கு தேடிட்டு இருக்க ஆண்டவரே, என்ன பண்றீங்க ஆண்டவரே சொல்லி பேதுரு எல்லாம் முந்திக்கிறவர் கூப்பிட்றாரு ஆண்டவர். ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொன்னாரு, பேதுருவை பார்த்து வேற பட்டணத்துக்கு போகணும், வா கிளம்புவோம்னு சொல்லிட்டாரு. இங்க திரளான ஜனங்க காத்திருக்கிறாங்க, பெரிய மீட்டிங், ரிவைவல் மீட்டிங், பயங்கரமான மீட்டிங், நிறைய ஜனங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சுவிசேஷம் சொல்ல வந்தேன், வாங்க கிளம்புவோம், அடுத்த கிராமத்துக்கு போவோம் சொல்லி ஆண்டவர் அந்த இடத்த பேதுரு கூப்பிட்டு போயிட்டார். அப்ப பிதாவின் சித்தம் என்ன தெரியுங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடுத்த இடத்துக்கு போக வேண்டும் என்று பிதாவின் சித்தம். ஆனா ஒரு இன்ஃப்ளூயன்ஸர் கூட இருக்கிறவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், ஜனங்க இருக்கிறாங்க வாங்கன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்தார். So people can be influencing you. The most important thing is what God is saying into our life. Amen. Hallelujah. So நம்ம எல்லாம் கேட்க முடியாது, நம்ம எல்லாம் ஆலோசனை கேட்க முடியாது. கவனிச்சீங்களா என்ன சொல்றேன்னு, a person can influence you. We must be very careful. ஜூடாஸ் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்தா இயேசு கிறிஸ்துவை. ஜூடாஸ் சொன்னா அங்க பரிமள தைலம் உடைச்சு அவர் என்ன செய்யறா, அவருடைய எல்லா அந்த சம்பாத்தியம் அந்த பரிமள தைலத்தில் இருக்குது, உடைக்கிறா இயேசு முன்பாக. ஜூடாஸ் சொல்றார் இயேசுவை பார்த்து, என்னது இது, இதை எடுத்து ஏழைகள் கொடுத்திருக்கலாமேன்னு சொல்லி. நல்ல காரியம் ஜூடாஸ் சொல்றான். இன்ஃப்ளூயன்ஸர் எல்லா நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் கர்த்தர் சித்தமா இருக்காது. எல்லாம் கவனமா இருப்போம் தேவ பிள்ளைகளே. யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். அது நல்ல காரியமா இருந்தாலும், அப்படியே ரிலிஜியஸா பிப்ளிக்கலா இருந்தாலும், கர்த்தர் சித்தம் என்ற ஒன்று காரியம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் கூட இருக்கீங்களா? இடமா இருக்கலாம். மூன்றாவது காரியம் இடமா இருக்கலாம். இட் கேன் பி ஃப்ரம் அ சொசைட்டி. நம்ம எங்க இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், இந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். சில இடத்துல சில பேர் சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருந்தா இவன் கிட்ட போயிடுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இடத்துல இதெல்லாம் நண்பர்கள் கூட்டெல்லாம் இங்க இருக்கிறாங்க, கிட்ட போயிடுவான். அப்ப அந்த என்வாயரன்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்ப அந்த இடத்துல இருந்து வெளியாக வேண்டும். ஸோ சில நேரத்தில் தேவ பிள்ளைகளை நம்ம யாரு கூட சேர்றோம், நம்ம எதை நம்ம வைத்துக் கொள்ளுகிறோம், இல்லாட்டி நம்ம எந்த இடத்துல கூட்டத்துக்குள்ள நம்ம சேருகிறோம். சில கூட்டத்தில் தெரியுங்களா, தேவையில்லாத காரியம் பேசி கொண்டு இருக்கிறாங்க. த என்வாயரன்மெண்ட், தேவையில்லாத குப்பையெல்லாம் கொட்டிட்டு இருப்பாங்க, நம்மளும் கேட்டுட்டு இருப்போம். அப்ப என்வாயரன்மெண்ட் இஸ் கோயிங் டு ஷேப் அஸ். கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்திலிருந்து நாம் விலக வேண்டும். இந்த காரியம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில விட்டு விலக செய்யும். இந்த வார்த்தை கவனிங்கள், இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரை விட்டு விலக செய்யறது மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை கூட்டத்தின் இப்படி சொல்றது, கர்த்தருடைய பிள்ளைகளின் அந்த கூடுதல் கூட அந்த ஐக்கியத்தோடு கூட விட்டு விலக செய்யும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யும். ஏன்னா முதல் கர்த்தர் வார்த்தையில விலக செய்யும், கர்த்தருடைய ஐக்கியம், அவருடைய ஜனங்களின் ஐக்கியத்தை விட்டு விலக செய்யும். அடுத்தது கர்த்தருடைய குடும்பத்தில் ஐக்கியத்தை விட்டு விலக செய்யும். இது ஒன்னா படிப்படியாக சால்வ் செய்வோம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி. அது மட்டுமல்ல, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுடைய வேலையும் செய்கிற வேலைகள், நம்ம செய்கிற தெரியுங்களா படிப்பு, இது எல்லாம் பாதிக்க செய்யும். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஆபத்தான காரியம். நல்லா பாருங்க, ஒன்னொன்னாக நம்மளை சாகடிக்கும். ஒவ்வொரு இடத்துல நம்மளை சாகடிக்க ஆரம்பிக்கும் இந்த தவறான இன்ஃப்ளூயன்ஸ். ஆமென். சரி, டேனியல் புத்தகத்துக்கு நம்ம வருவோமா? அப்போ டேனியல் என்ன செய்கிறார், இந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது ராஜாவுடைய சாப்பாடு நான் சாப்பிடக்கூடாது என்று தீர்மானம் எடுத்தார். வாசிங்க 8வது வசனம். மீண்டுமாக எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? ஆமென். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானப்படும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு
பிரதான தலைவனிடத்திலே வேண்டி கொண்டான். பாருங்க, அப்ப அவ அந்த தீர்மானம் ஒன்று, அந்த பகுதி படிங்க. தானியேல் அந்த அது ஒன்றி படிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணுகிற திராட்சை ரசத்தினாலும் தன் தீட்டப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். கவனிங்கள், தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு வருது, பேரை மாத்திட்டாங்க. இப்போ வந்து தெரியுங்களா, என் முன்பாக சாப்பாடு வருது, என் முன்பாக தெரியுங்களா ராஜாவின் போஜனம் வருகிறது. ஆனா கவனிங்கள், இப்படி ராஜாவின் போஜனம் வைத்தாலும் தானியேல் தன் சிந்தனையிலும் தன் உணர்ச்சியிலும் அசைக்கப்படவில்லை. ஆமென். முதல் எங்க தெரியுங்களா, நம்மளுடைய ஆத்மா 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஆத்மா, சோல், அப்படின்னா மைண்ட், இமோஷன் அண்ட் வில். இதை நான் பைபிள் ஸ்டடியில் கொடுத்தவங்களுக்கு. அப்படின்னா சிந்தனை, உணர்ச்சி, சித்தம். இந்த சித்தம் தான் இருதயம். தானியேல் தன் இருதயத்திலே சித்தம் கொண்டான். தமிழ்ல தான் அழகா எழுதி இருக்குது. ஹி பர்பஸ்ட். அப்படின்னா சித்தம், அவன் தீர்மானம் எடுத்துட்டான், நான் வந்து சாப்பிட போறதில்லை அப்படி தீர்மானம் எடுத்தான். அப்ப அதுல தீர்மானம் எடுத்தான். ஆனா முதலாவதாக அவன் சிந்தனைக்குள்ள அவன் யோசிக்கல, ஐயோ சாப்பிடலாமா, ஐயோ கொஞ்ச நேரம் கூட அவன் தாட் கொடுக்கல. கவனிங்கள், அந்த இடம் கொடுக்கல, அவனுக்கு வந்து பாஸ் பண்ணி இடம் கொடுக்கல, சாப்பிடுமா வேணாமா இடம் கொடுக்கல. அவன் தீர்மானம் எடுத்துட்டான், முடிஞ்சு கதை. நான் இடம் கொடுக்க போறதில்ல, சிந்தனையில தீர்மானம், அதை பத்தி யோசிக்கிறதுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இடம் கொடுத்தாதான் ஆபத்து, இடம் கொடுத்தாதான் ஆபத்து. அவன் சிந்தனையில அவன் யோசிக்க கிடையாது, நான் சாப்பிடுமா வேணாமா, இவன் 3 பேர் நண்பர்கள் இருக்கிறாங்க, சாப்பிடுமா வேணாமா தீர்மானம் கிடையாது. அவன் வந்து சிந்திக்க கிடையாது. அது மட்டுமல்ல, உணர்ச்சியில, இமோஷன்ல வந்து தெரியுங்களா, அவன் வந்து இடம் கொடுக்க கிடையாது. ஐயோ ராஜா என்ன செஞ்சிருவாரு, ஐயோ தலையை வெட்டிடுவாங்களா, நம்மள வந்து தெரியுங்களா சிறைச்சாலையில் போட்டுருவாங்களான்னு சொல்லி இமோஷன்ல அந்த பயம் இருந்தாலும், இமோஷன்ல அந்த என்னது சாப்பாடு ஆயாம் கோரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்கேயோ கோழிக்கறி வாசம் அடிக்குது. உண்மைதானே? இமோஷன் ஸ்டர் பண்ணல தானியேலுக்கு. நான் தானியேலுக்கு எல்லாம் இருதயத்தில் மைண்ட், எமோஷன், வில் தான் அந்த டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் இடம். இருதயத்திலே அவன் சித்தம் தீர்மானம் எடுத்து விட்டான், நான் போஜனம் பண்ண போறதில்லைன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்தார் தானியேல்? கவனிங்கள், இந்த சிந்தனையும் இமோஷன் பாருங்க, இங்கதான் வந்து சத்ருவானவன் இந்த காரியத்திலே படிப்படியாக நம் சிந்தனைக்குள் காரியத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்முடைய உணர்ச்சிகளை தூண்ட வைத்து, கவனிச்சிங்களா என்ன செய்கிறான்? நம்மளுடைய சிந்தனையிலே, இந்த சிந்தனைக்கு போகிறதுக்கு 2 கதவு இருக்குது. இது 2 கதவு என்ன தெரியுங்களா? முதல் கதவு சொல்லுங்களேன், 2 கதவு கண்ணு, 2வது கதவு காது. இது 2 கதவு இருக்கு. இது 2 கதவு தான் வந்து நம்ம சிந்தனைக்குள் கொண்டு போவோம், சிந்திக்கும், யோசிக்கும். அப்ப இதை யோசிக்கும் போது, சிந்தனைக்கு போகும்போது உணர்ச்சிகள் வந்து விளையாட ஆரம்பிக்கும், திருவிளையாடல் ஆரம்பிக்கும். உணர்ச்சிகள் பேசும். இமோஷன், கோபம், என்னது சந்தோஷம், அப்புறம் துக்கம், அப்புறம் குழப்பம், இதெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கும். கடைசியாக தான் இருதயத்தில் என்ன செய்யும்? தீர்மானம் எடுக்கும் என்ன செய்யணும்னு. சாம்சனோட வாழ்க்கையில் இதான் நடந்துச்சு. சாம்சன் பைபிள் அழகாக எழுதப்பட்டிருக்கு, காசா என்ற ஊருக்கு போய் அவன் என்ன செய்தான்? ஒரு வேசியை கண்டான். கதவுல புந்துருச்சு, வேசியை கண்டான்னு போட்டிருக்கும். அப்போ காணும்போது கண்ணில் பார்க்குறாரு, அவர் சிந்தனையில் யோசிக்கிறாரு, பூந்துட்டாரு, வேசி இடத்துல பூந்துட்டார். பூரும்போது என்ன செஞ்சான்? அவன் வந்து இருதயத்தில் தீர்மானம் எடுத்துட்டான். அதனால தான் கடைசி மட்டும் சாம்சனோட லைஃப்ல அவன் பெண்ணில் விழுந்தவனாய் காணப்பட்டான். என்ன தெரியுங்களா? அவன் இருதயத்துக்குள்ள தீர்மானத்தினான், இதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி விட முடியல. கொஞ்ச நேரம் பார்ப்போமே. நியாயாதிபதிகள், நான் நினைக்கிறேன் இன்னைக்கு முடிக்க முடியாது, நான் இந்த பகுதியோட நான் முடிக்க போறேன். நியாயாதிபதிகள் 16 எடுத்துக்கொள்வோமா? ஜட்ஜஸ் சாப்டர் 16, கொஞ்சம் சாம்சனோட லைஃப் நம்ம பார்ப்போம். ஜட்ஜஸ் சாப்டர் 16, லெட்ஸ் ரீட் ஃப்ரம் வெர்ஸ் 4. 4வது வசனத்திலிருந்து 4லேருந்து 5 வாசிக்கிறீங்களா? அதற்கு பின்பு சோரேக் ஆற்ற கரையிலே ஸ்நேகமாயிருந்தான். He fell in love with a woman in the valley of Sorek whose name was Delilah. இங்க சோராக்கின்
வேலியில் வந்து அவன் வந்து இஃப் ஃபெல் இன் லவ் அப்படி போட்டிருக்கு. அவன் வந்து என்ன செஞ்சான்? தமிழ் எப்படி போட்டிருக்குது? ஸ்நேகமாயிருந்தான், ஸ்நேகித்தான், லவ் பண்ணாரு. அப்போ லவ் பண்ணும்போது கவனிச்சிங்க, லவ் பண்ணும்போது அவனுடைய இமோஷன், அவனுடைய மைண்ட் எல்லாம் வந்து இதில் கலந்துருக்குது. woman influencing the man of God called Samson. பாருங்க, அவன் வாழ்க்கையில் வந்து அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு பெண்ணாக இருந்தது. யாரு? செம்சனோட லைஃப்ல. அப்போ என்ன நடந்துச்சு? வாசிங்கயா. அவளிடத்துல யாரு? தெலாயிலா இடத்துல பிலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த காரியத்தில் ஒன்று நான் படிக்கிறதுக்கு. கவனிங்கள், நான் ஆவிக்குரிய வெளிப்பாடு உங்களுக்கு கொடுக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் வேர்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பிரிச்சுவல். இது ஆவிக்குரிய உள்ள காரியங்கள். திருப்பி வாசிப்போம் ஒன்னொன்னாக. 5வது வசனம் பாருங்க. அவளிடத்துல யார்? டிலாயிலா இடத்துல பிலிஸ்தர்கள் அதிபதிகள், ரூலர்ஸ் ஆஃப் த பிலிஸ்டைன். கவனிங்கள், இன்ஃப்ளூயன்ஸர் தவறான காரியத்துக்கும் தவறான வழிக்கும் தேவனுடைய அடையாளத்துக்கு விட்டு போகும்படிக்கு நம்ம லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸர் வருவாங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸை யார் தெரியுங்களா அனுப்புறா? பிலிஸ்தர்கள் அதிபதிகள் போல சத்துருவானவன் அதிபதி அவன் அனுப்புவான். இந்த இன்ஃப்ளூயன்ஸர் என்ன சொல்றான் தெரியுங்களா? வாசிங்க. பாருங்க, நீ அவனை நயம் பண்ணி. இதான் வந்து டெக்டிக்ஸ் ஆஃப் த எனிமி, டெவில் ஓட எனிமி, த இன்ஃப்ளூயன்ஸோட எனிமி. என்ன அவனோட வேஸ், அவனோட வழிகள் என்ன தெரியுங்களா? நீ அவனை நயம் பண்ணி, இங்கிலீஷ்ல வந்து லியோஹிம், அப்புறம் அவனை கவர செய். இதான் இன்ஃப்ளூயன்ஸோடைய தெரியுங்களா உடைய வேலை. அவனோட தந்திரம் இதுதான். அவனை நயம் பண்ணி எப்படியாவது சப்தலாம் அவனை வந்து கவுத்து விடு, கர்த்தர் சித்தம் செய்யாதபடிக்கு. கவனிங்க, இன்னைக்கு சத்துருவானன் உங்களை பாவம் செய்யாதபடி அவன் வந்து தடுக்க முடியல. பாவம் செய்யாதபடி உங்களை வாழ்க்கையில் அப்படியா நீ சர்ச்சுக்கு போய் எல்லாம் செய்யன்னு சொல்லி வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் சத்துருவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது மெயின் என்ன தெரியுங்களா? பரவாயில்ல, நீ பாவம் செய்யலாம், பரவாயில்ல, ஆனாலும் நீ கர்த்தரோட சித்தத்தை செய்யாத. கவனிச்சிங்களா? லியோ அப்படின்னா சப்தலா, நீ வந்து என்ன செய்? அவனை நயம் செய். இங்கிலீஷில் தமிழில் அந்த வார்த்தை தான் போட்டிருக்கு, நயம் செய்கிறது. வாசிங்க தொடர்ந்து. அவனுடைய மகாபலம், the secret, showing you the secret of his great strength. பாருங்க, மகாபலம் எதினாலே உண்டாய் இருக்கிறது என்று கவனிங்க. ஓகே, இந்த காரியம் மகாபலன். அப்புறம் அவனுக்குன்னு ஒரு பலம் இருக்கிறது. அந்த செம்சனுக்கு ஒரு பலம் இருக்கிறது. கவனிங்க, அந்த பலம் எங்கேருந்து வந்தது? கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. பலம் எங்கேருந்து வந்தது? கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் பலத்தை வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு பலன் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் உன்னதமான பலன் வருகிறது. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து என்ன சொன்னாரு? அவர் சொன்னார், நீங்க எருசலேமில் காத்திருங்க. என்ன வரும்? உன்னத பலன் வரும். The power from above shall come upon you. ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுக்குள்ள வருகிறது உன்னத பலன். அப்ப இங்க வந்து சத்துருவானும் அழகாக சொல்லுகிறான், செம்சன் போல அவன் வந்து நம்ம வாழ்க்கையில அந்த உன்னத பலன் வந்து நீ வந்து கவர்க்கும்படிக்கு, அந்த பலத்தை நீ எடுத்து போடும்படி, அது எப்படி எடுக்கிறது சொல்லி நீ வழியை தேடு, நீ நயம் செய்ய. You try to lure and take out that strength. கவனிச்சீங்களா? இதான் சத்துருவா நம்ம லைஃப்ல செய்யறான். இதான் செய்யறான். அப்போ நம்ம இடம் கொடுக்கும்போது செம்சன் இடம் கொடுத்துட்டாரு. பிறகு நம்ம பார்க்கலாம் என்ன செஞ்சாருன்னு. அப்படி அந்த பலத்தை என்ன என்று அந்த பலத்தை எடுத்துட்டா பாருங்க, கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுத்திருப்பார், பயங்கரமான பலத்தை. பிறகு பாட்டு நடத்துகிற பலத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார், அந்த அபிஷேகத்தை கொடுத்திருப்பார். அங்கதான் பிசாசு தொடுவான். அதான் அவனோட பலன். அவன் ஆராதிச்சானா கர்த்தர் ஜனங்கள் பிரச்சனத்துக்குள் நடத்துறாங்க. அவனை பிடிப்போம். முதலாவதாக அவனுக்கு தெரியும் உங்க பலன் என்னன்னு. அவனுக்கு தெரியும் நீங்க எதுல எழும்புனா ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். அப்போ உங்களோட பலன் என்னன்னு சொல்லி அந்த பலத்தை தாக்கும்படிக்கு அவன் வருவான். ஆமென். ஆமென். எல்லாம் கூட ஃபாலோ பண்றீங்களா? அப்படி நயம் செய்து அந்த பலத்தை எடுக்கும் போது அப்ப நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லி சத்துருவின் ராஜ்யம் சொல்லுகிறது. வாசிங்க. அப்பொழுது நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்தி பாருங்க, என்னது என்ன செய்யறோம்?
அப்படி உன்னத பலன் எடுக்கும் போது என்ன, அவன் கவரும் போது, அவன் வந்து இடம் கொடுக்கும் போது அவனை கட்டி சிறுமைப்படுத்துவோம். அப்படின்னா அவனை கட்டி என்ன தெரியுங்களா, பாண்டேஜ், அப்படின்னா கட்டுக்குள் அடிமைத்தனத்தில் நாங்கள் வைக்க முடியும். இவனை லாசருஸ் வெளியாகும் போது எப்படி இருந்தார்? கட்டி கொண்டிருந்தார். ஜீவன் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த கட்டுகளை அவளுக்கு, அதான் ஆண்டவர் சொன்னார். கட்டுக்குள் இருக்கிற ஜனங்க நம்ம இல்லை. ஆனால் பிசாசு என்ன செய்கிறோம்? நீ உயிரோடு இரு, ஆனால் கட்டுக்குள் வாழு என்று நம்மளை சிறுமைப்படுத்துவான். இதான் அவனோட டெக்னிக். இதான் அவன் டெக்னிக். நீ வாழு, உயிரோடு இரு, ஆனால் கட்டுக்குள் வாழு என்று அந்த சிறுமைப்படுத்தும்படிக்கு அவன் செய்வான். கவனிச்சிங்களா? கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, இதுதான் அவன் செய்கிற உள்ள காரியமாக இருக்கிறது. சரி, நினைக்கிறேன் இதோட நான் முடிக்கிறேன். ரெண்டாவது பகுதி நம்ம வந்து என்ன பார்க்குறோம், எப்படி சாம்சன் விழுந்து போனார் என்று. இல்லாடி இது ஒண்டி சொல்லி நான் முடிச்சிடுறேன். கேனா முடியுமா? இது ஒண்டி நான் சொல்லி முடிச்சிடுறேன். 15-17 வாசிங்களேன். பிறகு என்ன நடந்துச்சு? 15-17 அதே அதிகாரம் 15-17 சீக்கிரம். யாரு? டிலாயிலா 3 தடவை வந்து சொல்லுவா, அவனோட பலம் என்ன? இவர் வந்து போய் சொல்லிடுவார், என் பலம் இதுன்னு சொல்லிடுவார். அப்புறம் என் பலம் அது புது கயிறை பாய், இல்லாட்டி இந்த கயிறை பாய், 7 முடிச்சு போடு, என்னுடைய முடியிலேருந்து 7 இது போடு, முடிச்சு போடு அப்படின்னு பல தடவை சொல்லி 3 தடவை சொல்லி 3 தடவை பலத்தை வந்து எடுத்து போட முடியல. பிறகு என்ன நடந்துச்சுன்னா, கடைசியில் டெலாயிலா பேசுகிறா, இன்ஃப்ளூயன்ஸர் பேசுகிறா. டெலாயிலா இஸ் what I call a good influencer. அதை சொல்கிறேன், சத்துருவானவன் எடை போடக்கூடாது. சத்துருவான் பாது அப்பளை போ சாத்தானே, அவனுக்கு தெரியும் எப்படி வருதுன்னு. அவனுக்கு தெரியணும், ஓடுற இடத்துல ஓடணும். ஆமென். ஓடுற இடத்துல ஓடணும். தைரியமாக நிற்பேன்னு சொல்லி நிற்க முடியாது. சில இடத்துல யோசேப்பு ஓடினார், இல்லை நான் நிற்க முடியாது, நான் ஓடணும். ஆமென். ஓடுறதுனால நம்ம கோலை அல்ல, ஓடுறதுனால எதுக்கு ஓடுறோம்னா கர்த்தர் சமூகத்தை நம்ம ஓடுகிறோம். ஹல்லேலூயா. அவர் நாம் மகிமைப்படும்படிக்கு நம்ம ஓடுகிறோம். வாசிங்க. அப்ப அவள் என்ன செய்கிறாள்? கடைசியாக அவள் பேசுகிறாள், இப்படி சொல்லுகிறாய். நான் இங்கிலீஷில் வாசி. She said to him, how can you say I love you? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது கேட்டிருக்கீங்களா? How can you say I love you when you won't confide in me? பாருங்க, அவ சொல்றா, நீ என்னை லவ் பண்ணலையா? நான் சொல்கிறேன், என்னை லவ் பண்ணலையா? அந்த வார்த்தை சொன்னோடனே வேதம் சொல்லுகிறது, சாம்சனோட இருதயம் மெழுகுவர்த்தி ஆயிடுச்சு. மெல்டட். இல்லை, என்னை லவ் பண்ணலையா? அவள் எப்படி சொல்லியிருப்பா எனக்கு தெரியல. ஆனால் கடைசியில் எங்கே தெரியுங்களா டச் பண்ணுறா? கவனிச்சிங்களா? அவள் எங்கே தெரியுங்களா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா? இமோஷனில் விளாடுறான், இமோஷனில் சொல்கிறான், இமோஷனில் வந்து ஸ்டர் பண்ணி ஓடுறான். என்னை லவ் பண்ணலையா? சாம்சன் சரீரத்தில் உறவு வைத்தான். ஆனால் டெலாயிலாவுக்கு தெரியும், இப்போ நான் அவன் இருதயத்துக்குள் நுழைய வேண்டும் என்று. சத்துருவானுக்கு தெரியும் எங்கே நுழையிறதுக்குன்னு, அவனுக்கு தெரியும். இமோஷனில் விளாடுறான். அப்போ என்ன தெரியுங்களா? அப்போ அவள் என்ன தெரியுமா செய்கிறா? ஒரு கனெக்ஷன் கொடுக்குறாங்க. பாரு, நான் இருக்கிறேன், நீ லவ் பண்ணலையா? அப்போ என்ன செய்கிறாரு சிம்சன்? வாசிங்க. அல்லவா போனாயே 16 வாசிங்க. இப்படி நல்லா கவனிங்க. அந்த வார்த்தை நோட் செலுத்துறவங்க, தினம் தினம், அது ரொம்ப வார்த்தை. தினம் 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 தினம், இது நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தினம் தினம் வார்த்தைகளினாலே நெருக்கி, இதோ வெளிப்பாடு அவங்களுக்கு கொடுக்கிறேன். அலட்டி கொண்டிருக்கிறனால எல்லாம் கவனிங்க. பாருங்க, அவனை தினம் 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 எவ்ரிடே, தினம் தினம். அப்ப தினம் தினம் இருக்காருன்னா அவர் தினம் தினம் அங்க இருக்கிறாரு, அதான் அர்த்தம். தினம் தினம் அந்த என்வாயரன்மெண்ட் இருக்கிறார். சொல்றதெல்லாம் அந்த ஹூ, வாட், அந்த என்வாயரன்மெண்ட். தினம் தினம் அங்க இருக்கிறார். தினம் தினம் அவள் என்ன செய்யறாள்? வாசிங்க.
தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி வார்த்தையினாலே நெருக்கி choke பண்றா. இதுங்கிற மேத்யூ 13 இருக்குது. what do you call the cares of the world will choke the word of God. அப்ப தினம் தினம் வார்த்தையில பேசி 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 அப்ப அந்த என்வாயரன்மெண்ட்ல இருக்கும்போது டிக்டாக் பார்க்கும்போது தினம் 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 டிக்டாக் பார்க்கும்போது டிக்டாக் தலையில கொட்ட போது ஒரு நாள். அப்ப தினம் 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 என்ன செய்யும்? நம்மளை நெருக்க ஆரம்பிக்கும். அதான் பைபிள் அழகா போட்டுருக்கு. அதான் சொல்றேன், we must see in the spiritual understanding. தினம் தினம் வந்து என்ன செய்யணும்? அதை நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் விடும்போது நம்ம என்ன செய்யும்? நம்ம நெருக்க ஆரம்பிக்கும். வார்த்தை போகாது, நெருக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் சித்தம் நெருக்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய விருப்பம் நெருக்க ஆரம்பிக்கும். ஏன் தெரியுங்களா? இதுக்கு தினம் 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 இடம் கொடுக்கும். தினத்தந்தி இதுதான். ஒருத்தவங்க அப்படிதான் தினம் தினம் காலையில போயிட்டு நடந்து போயிட்டு என்ன பேப்பர் கொஸ்மோவா என்னவோ அது வாங்கிட்டு வருவாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் பைபிள் படிக்கிறோன்னு இல்லையோ, அந்த கொஸ்மோ படிக்கலாம்னு முடியாது பாஸ்டர். அப்படிப்பட்ட உள்ள ஜனங்களும் இருக்கிறாங்களா? அப்போ அந்த பேப்பர் வந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா உள்ளுக்கு எல்லாம் குப்பை. அப்பா பிள்ளைய கற்பழித்தார் ஹெட்லைன் எல்லாம் குப்பையாக தான் இருக்கும் அந்த பேப்பர். இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல, அந்த பேப்பர் இருக்கா இல்லையான்னு தெரியல, எல்லாம் குப்பையாக தான் இருக்கும். எல்லாம் வந்து தெரியுங்களா அசிங்கமான செய்திகள். ஏன் தெரியுங்களா? ஜனங்க அதை பிடிக்கும்னு சொல்லி இவங்க காலேஜ் படிக்க அதான் படிப்பாங்க. ஒரு நாள் வந்து திடீர்னு வரல, போய் பார்த்தோம் ஏன் வரலன்னு. பார்க்கும்போது ப்ரே பண்ணும்போது திடீர்னு பிஸ்ன்னு சத்தம் கேட்டுச்சு. முன்னுக்கு அப்படி கழுத்து நெருக்க வந்தாங்க. பேய் பிடிச்சிக்கிச்சு. கொஸ்மோ படித்தா பேய் பிடிக்காம வேற என்ன பிடிக்கும்? கொஸ்மோ மட்டும் அல்ல, அதில் வந்து இன்னொன்னும் இருந்துச்சு. ஏன்னா பேய் படம் இன்ஃப்ளூயன்ஸர் பேய் படம் பேய்க்கு கதவு திறந்து கொடுத்துச்சு. பாஸ்டர் ராத்திரியெல்லாம் வந்து சத்தம் கேட்குது பாஸ்டர், வாட அடிக்குது பாஸ்டர். வாட அடிக்காம இன்ஃப்ளூயன்ஸருக்கு இடம் கொடுக்கும் போது கவனிங்கள். அப்ப தினம் தினம் இடம் கொடுக்கும் போது நெருக்கிருச்சு. அவனை நெருக்கி என்ன செய்யுது? வாசிங்க, நெருக்கி என்ன செய்யுது? அவனை சாகும் வரை அலட்டி கொண்டிருக்கிறதுனாலே வாங்க சாரி நான் கொஞ்சம் கனாசா இருக்க போகிறேன். ஆயத்தமாக இருங்க. வாசிங்க அப்பாட்ட அனுமதி கேட்டுறேன். நெருக்கி ஒன்றும் செய்ய மாட்டேன். வாசிங்க. அப்பனா ஒன்றும் இல்லை, நம்பிக்கை கொடுக்க. அப்போ என்னன்னா தினம் தினம் இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கேட்டு என்ன தெரியுமா செய்யும்? நல்லா கவனிங்க, என்ன தெரியுமா செய்யும்? அதை நெருக்கி போடுறதுனால தெரியுங்களா? ஏன்னா சோக் பண்ணிடும். கர்த்தர் சித்தம் எல்லாம் சோக் பண்ணிடும். கர்த்தர் வார்த்தை சோக் பண்ணுறதுனால இவருக்கு வந்து எங்கேயும் போக முடியாது. அங்கே என்ன போட்டிருக்கு? கவனிச்சிங்களா? ஆத்தமா அங்கே தெரியுங்களா போகும்போது சாகிற நிலைமையில் இருப்பாங்க தெரியுங்களா? தீர்மானம் எடுத்து ஆகணும். அந்த இடத்துக்கு இந்த சோக்கிங் கொண்டு போயிடும். அவனை அலக்களித்து தான் போட்டிருக்கு. சோக் பண்ணி அலக்களிக்குது. இதான் செய்யுது, அலக்களிக்கிறதுனால ஆஹா நான் செத்துருவேன், இவனை விடமாட்டா, தினம் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்கா. ஓகேலா சொல்லிட்டு சாம்சன் தீர்மானம் எடுக்கிறான். தேங்க்யூ. நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அவன் தீர்மானம் எடுக்கிறான். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நான் இதோட முடிக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு, என்ன சாம்சன் தீர்மானம் எடுத்தார் என்று அடுத்த வாரம் பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இதெல்லாம் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம இன்ஃப்ளூயன்ஸை பார்த்தோம். இன்னைக்கு நாம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம லைஃப்பில் கொடுக்குறோம் என்று கவனமாக இருக்க வேண்டும். நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேருந்து வருது? சரி, கணக்கில் முடிச்சோம் செய்வோம்.